வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸில் கிறிஸ்டோஃபர் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டஸ் அதை கவர் பண்ணி தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிஜிடிஆர்பிக்கு யூனிட் வைஸ் சிலபஸ் போடுங்கன்னு இன்னுமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 8வது யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் 8th டாபிக் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து நான் எஜுகேஷனல் சைக்காலஜிலையுமே ஒரு 4 டாபிக் கவர் பண்ணி 4 டாபிக்னால் அந்த டாப்பிக்கில் ஃபுல் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பிளேலிஸ்ட்டுமே பிஜிடிஆர்பி எஸ்பெஷலி பிஜிடிஆர்பி அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி ப்ளஸ் மோட்டிவேஷனல் சீரீஸ் எல்லாமே பாருங்கள். மீதி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க டெஃபினட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான மோட்டிவேஷனல் அண்ட் மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்ஸ்னு 2 டைப்பில் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் பை கிறிஸ்டோஃபர் மார்லோ. ஸோ இது வந்து ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ அவரோட லைஃப் அண்ட் டெத்து தான் இது. ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கல் மாரல் இன்சைட்டுன்னு சொல்லலாம். சோல், ஆன்மா, இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பைபிளோட ஸ்டோரி. ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அந்த ஆன்மாவுக்கு அது எங்கே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக்டில் ஒரு பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஸ்காலர் ஒரு பவர் மேலே ஆசைப்பட்டு பிளாக் மேஜிக் கற்றுக்கிறாரு. அந்த பிளாக் மேஜிக் அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்துது, காடை நம்பினா என்ன நடக்கும், அந்த காடுக்கு ஆப்போசிட் பவரை நம்பினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்கும்போது ஃபாஸ்டஸ். ஸோ ஃபாஸ்டஸ் வந்து பீரியட் வந்து 1563 to 1593, 14 சீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1592 ஒரு மொராலிட்டி பிளேவா டாக்டர் ஃபாஸ்டஸ் எழுதின கிறிஸ்டோபர் மார்லோவோட பீரியட் தான் அது. ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராஜடி, ஏன்னா அவரோட முடிவு வந்து ட்ராஜிக்காக இருக்கும். ஸோ 14 சீன்ஸு. ஸோ கிறிஸ்டோபர் மார்லோ ஒரு ஏத்தியிஸ்ட், கடவுளை நம்புபவர். growth of English drama up to Marlowe. ஸோ இங்கிலீஷ் ட்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 டைப்பு, மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள்னு சொல்கிறாங்க. மிஸ்ட்ரி அப்படின்னா சப்ஜெக்ட் டேக்கன் ஃப்ரம் பைபிள். ஸோ பைபிளில் இருக்கிற உண்மைக்கு புறம்பான உண்மை அப்படின்னு சொல்ல முடியாத நிறைய கதைகளை பேஸ் பண்ணி வர்றது மிஸ்ட்ரி. ஸோ த மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற இந்த டீலிங் வித் த லைஃப்ஸ் ஆஃப் செயின்ட். ஸோ அதாவது நம்மளோட சென்ட் பீட்டர்ஸ், அந்த பைபிளில் வர செயின்ட்ஸ், அந்த புனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணுறது மிராக்கிள்ஸ். மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கும்போது அந்த கதைகள், ஆடம் அண்ட் ஈவ் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சில பேரும், நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறதுனால ஸோ அதை மிஸ்ட்ரிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொராலிட்டி ஆஃப் மார்க்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த க்ரோத் ஆஃப் ட்ராமா. ஸோ நம்ம டிடாக்ட் அண்ட் ரிலீஜியஸ் நேச்சர், ரிலீஜியஸ் அண்ட் டைடாடிக், அவர் சொல்கிறதான் கரெக்டுன்ற நேச்சரில் இருக்கும். ஸோ மார்லோவை வந்து நிறைய பேரோட டிஸ்கிரிப்ஷன் இது. மார்லோ த மியூசஸ் டார்லிங் அப்படின்னு சொல்கிறாரு ஜார்ஜ் பீலே. ஸோ ஒரு மியூசஸ் டார்லிங். மார்லோவோட பிளாங்க் வேர்ஸ் அஸ் மைட்டி லைன். பென் ஜான்சஸ் என்ன சொல்கிறாரு, அவரோட பிளாங்க் வேர்ஸை மைட்டி லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சீக்கிரமே இறந்து போகிறதுனால தாமஸ் நேஷ் என்ன சொல்கிறாருன்னா புவர் டிசீஸ்டு கிட் அப்படின்னு மார்லோவை சொல்கிறாரு. ஆஸ் யூ லைக் இட் ட்ரிபியூட் இட் அப்படிங்கிறது அவரோட ஃபேமஸ் கோட்டு. ஹீரோ அண்ட் லியாண்டர் டெட் ஷெப்பர்டில் சொல்லியிருக்காரு. நவ் ஐ ஃபைண்ட் சா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பற்றி சொல்லியிருக்காரு ஹீரோ அண்ட் லியாண்டரில். இது வந்து நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மொராலிட்டி பிளே. ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் இன்சைட் ஆஃப் த சோல், அதாவது ஒரு ஆன்மாவோட மனசு என்ன பாடுபடும், என்ன மாதிரியான நினைவுகள் வரும், அதை சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதரோட சைக்கலாஜிக்கு அப்பாற்பட்டு அந்த சோலோட சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணி மொராலிட்டி நம்மளோட இப்போ இதில் வந்து 7 டெட்லி சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது ஹெல்லுக்கு போகிறதுக்கான வழிகள் இதெல்லாம் இருக்கோ, அது ஹெல்லுக்கு போகிறதுக்கான வழிகள் இதை வந்து இதில் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப மொராலிட்டி பிளே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சைக்கலாஜிக்கல் இன்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைடாக்டிக் அண்ட் ரிலீஜியஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா அவர் சொல்கிறது அவர் மட்டுமே சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே ரிலீஜியஸ், ரொம்பவே அவரோட பைபிள் சார்ந்ததாக இருக்கும். Characters were not drawn from the scriptures of the lives of saints, but were personified abstractions. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வைஸ் வரும்.
வேகனார் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா மெஃபிஸ்டோஃபைலஸ்ன்னு சொல்கிறது, சாத்தான். சாத்தான் வந்து நிறைய கேரக்டர்ஸில் வந்தாலுமே அது ஒரு பர்சானிஃபைடு அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஆல் சார்ட்ஸ் ஆஃப் வர்ச்சு அண்ட் வைஸ் ஆர் பர்சானிஃபைட். ஸோ நான் மெரிட்டு டிமெரிட் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து தெர் வாஸ் அ ஜென்ரலி அ பிளேஸ் ஃபார் த டெவில் ஆல்சோ. டெவில்ங்கிறதுக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காரு. எவ்ரி மேன் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் த டைப் ஆஃப் பிளே. ஸோ ஒவ்வொரு மேனுக்குமே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாஸ்க், அனதர் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் ட்ராமாட்டிக் என்டர்டெயின்மெண்ட். மாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் ஃபார்மோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா த இன்டர்லியூட்ஸ் த மிஸ்ட் ஆஃப் மொராலிட்டி பிளே. இன்டர்லியூட் வந்து ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இன்டர்லியூடுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கார்போடாக் ஃபார் ஃபெரக்ஸ் பொரக்ஸ் பை நிக்கோலஸ் அண்ட் நார்டன் இன் 1568. தி யூனிவர்சிட்டி விச் வேர் த ஃபர்ஸ்ட் ரியல் ஃபேஷனர் ஆஃப் எலிசபெத். ஸோ எலிசபெத்தன் இதில் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. அதில் கார்போடாக் இல்லை ஃபெரக்ஸ் ஆர் பொரக்ஸ் பை நிக்கோலஸ் அண்ட் நார்டன் இதுதான் இன்ட்ரோடக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பிளாங்க் வேர்ஸ் ஆஸ் அ மீடியம் ஃபார் பிளே ரைட்டிங். பிளாங்க் வேர்ஸை வந்து ஒரு பிளேயில் எழுத முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ வந்து எதில் பண்ணியிருக்காரு, தாம்பூர்லினா 2 பார்ட் எழுதியிருக்காரு. அடுத்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் எழுதியிருக்காரு. அடுத்து ஜூ ஆஃப் மால்டா. அடுத்து எட்வர்ட் 2 மெச்சூரஸ்ட் பிளேங்கிறாங்க எட்வர்ட் 2. த மெசாக்ரே அட் பாரிஸ் வீக்கஸ்ட் பிளே அப்படிங்கிறாங்க. த ட்ராஜடி ஆஃப் டிடோ ஃபினிஷ்டு பை தாமஸ் நேஷ். அதை டிடோ வந்து லாஸ்ட்டாக முடிக்கிறாங்க. ஆல் ஆர் பவர்ஃபுல் ட்ராஜடி, ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ராஜடி. சென்ட்ரல் பர்சனாலிட்டி கன்சியூம்டு பை த லஸ்ட் ஆஃப் பவர், பியூட்டி ஆர் நாலேஜ். ஸோ இவரோட பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பவருக்கான ஒரு ஆசையோ இல்லை அழகுக்கான ஆசையோ இல்லை அறிவுக்கான ஆசையோ லஸ்டாக மாறும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ போயம் ஹீரோ லியாண்டர்ன்ற ஒரு போயம் எழுதியிருப்பார். ஓவிடோட எலிஜிஸை டிரான்ஸ்லேட் பண்ணி ஹீரோ லியாண்டர்னு எழுதியிருப்பார். ஸோ மார்லோ வந்து எலிமெண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரகிள். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள். அதாவது அவருக்கும் அவரோட சோல், அவரோட ஆன்மாவுக்கும் ஃபாஸ்டர்ஸ்க்கும் நடக்கிற போராட்டத்தை குட் ஏஞ்சல்ஸ் அண்ட் பேட் ஏஞ்சல்ஸ்ன்ற 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ மார்லோவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா. அடுத்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா, 2மே மார்லோ. ஸோ இதெல்லாம் நான் என்னோட ஹேண்ட் ரிட்டனில் எழுதின நோட்ஸு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்சிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாங்க் வேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ வேர்ஸ் விச் த ரைம்ஸ் ஆர் blank or vacant has a unit line 5 accent. யூனிட் ஆஃப் 5 accent iambic pentameter line. இது வந்து 5 feet each of 2 syllables. 5 feetக்கு இருக்கும், 2 syllables இருக்கும். செகண்ட் இஸ் accented. there is a pause normally after the 4th or the 6th syllable. 4th அப்படி இல்லைன்னா 6th syllableல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்லோவோட ஃபாஸ்டர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி பிஃபோர் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி ரொம்ப கிரேட்டஸ்டான ட்ராஜடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷேக்ஸ்பியரோடது, மார்லோவோடது தான். ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு உண்மையான லிவிங் லெஜண்ட், பட் நிறைய விஷயங்கள் அதில் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்லோ அண்ட் காத்தே 2 பேரோட ஹிஸ்டாரிக்கல் பேசிஸில் இதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் 1498 ஒரு ஃபாஸ்டர்ஸ் வந்து இருந்ததாகவும் அவர் வந்து காத்திக் ரொமான்ஸ்ன்ற பேரில் அவரோட ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க ஜெர்மன்லன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி ஆஃப் த பிளே இஸ் டிவிசிபிள் 4 கிளியர் கட் ஆக்ட், 14 சீன் இருக்குது, 4 கிளியர் கட் ஆக்ட் இருக்குது. ஃபாஸ்டர்ஸோட ஏர்லி லைஃப் அண்ட் ஹிஸ் டெசிஷன் டு கிவ் செல்ஃப் ஓவர் த மேஜிக்கல் ஸ்டடீஸ். ஸோ நிறைய ஸ்காலர்ஸ், அதாவது பிஹெச்டி நம்ம இப்போ சொல்கிற டாக்டர் ஆஃப் டிவினிட்டி வந்து நிறைய டிசிப்ளினில் வாங்கியிருப்பார். அடுத்து அவர் நிக்ரோமான்சி படிக்க ஆசைப்படுவார், மேஜிக் படிக்க ஆசைப்படுவார். த சைனிங் ஆஃப் டெரிபிள் கான்ட்ராக்ட். ஸோ அவரோட லைஃப்பை வந்து நீக்ரோமான்சிங்கிற பிளாக் மேஜிக்கு கொடுத்துருவார். சைனிங் ஆஃப் த டெரிபிள் கான்ட்ராக்ட் வித் த டெவில், பிளட் டீட் சைன் அப்படிம்பாங்க. ஒரு டெவில் கூட நாலேஜுக்காக, பவருக்காக ஒரு சைன் போட்டிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டர்ஸ் வந்து திரும்ப வந்து என்னோடய நோட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு
சம்மரி சொல்கிறேன். டாக்டர் ஃபாஸ்டஸ், ஜெர்மன் ஸ்காலர் விட்டர்பர்க், லிமிட் ஆஃப் ஹியூமன் நாலேஜ்குள்ளே நின்றக்கூடாது, ஹியூமன் நாலேஜோட நம்மளோட லிமிட் நின்றக்கூடாது. அதனால பிளாக் மேஜிக்கு குட் ஏஞ்சல் ஈவில் ஏஞ்சல் 2 பேரையும் யூஸ் பண்ணி மாறுறாரு. 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்டைன் கான்சஸ் பார்ட் 2 டேம்னேஷன். டேம்னேஷன்னா அந்த டூம், அந்த இருளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது. 2 ஆப்ஷன் பிளாக் மேஜிக்கு, 2 ஆப்ஷன். நீங்கள் பிளாக் மேஜிக் ஏற்றுக்கிறதா இருந்தால் பேட் ஈவில், ஏற்றுக்காமல் இருந்தால் குட் ஈவில், 2 பேர் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் கார்னீலியஸ் அண்ட் ரால்ஸ்ங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளாக் மேஜிக் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டவங்க. அவங்க வந்து பிளாக் மேஜிக் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் பவர். அடுத்து டிரைவிங் டெவில் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ். அது வந்து ரெப்ரசன்ட் லூசிஃபர் சாத்தான். அப்போ லூசிஃபர் அப்படிங்கிறது லூசிஃபர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சாத்தான, மெஃபிஸ்டோஃபில்ஸ் அதோட ஏஞ்சல். ஸோ இவங்கள தான் பேஸ் பண்ணுறாங்க. அடுத்து டேக் தம் டு ஷோ ஹெல். ஹெல்லுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் 7 டெட்லி சைனை பார்க்குறாரு. ப்ரைடு, கவர்ஷியஸ்னஸ், என்வி, ஸ்லாட்டர், கிளட்டனி, பிராத்னா, ஆங்கர், லெச்சரினா, லஸ்ட். மீதியெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த முக்கியமான விஷயங்கள். ஸோ ப்ரைடு ஒரு பொறாமை, ஒரு தற்பெருமை உடைய, கவர்ஷியஸ்னஸ் என்வி பொறாமை உடைய, ஸ்லாட்டர் கிளட்டன் அதிகமாக சாப்பிட்ற, ஆங்கர் கோபம் வர்ற, அடுத்த அல்ப ஆசைகள் கொண்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு ஹெல்லுக்கு தான் கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறது தான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து ஹெவன் ரெண்டையுமே பார்க்கும்போது ஹெல்லில் கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது, ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் நிறையவே இருக்கும். ரொம்ப ரசித்து நிறைய பேர் ஃபாஸ்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஏன்னா அது வந்து போர் அடிக்கவே அடிக்காது. இதுக்கு அடுத்த ஆல்கெமிஸ்ட்டும் அப்படி தான், போர் அடிக்கவே அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ராமட்டிக் ஸ்டோரி. ஸோ இதில் பார்த்தோன்னா அடுத்து பார்த்தா சேரியட் ஆஃப் ட்ராகனோட ரதம், ஃப்ளைட் டு ரோம்க்கு போகிற ஃப்ளைட்டு, ஃபீஸ்ட் நடக்குது, சென்ட் பீட்டர்ஸ் செலிப்ரேட்டட். ஃபாஸ்டர்ஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க ஹோப்காக வெயிட் பண்ணும்போது ஹோலி மேன், அதாவது அந்த பவர் கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்கிறாரு. ஸோ இதில் வந்து என்னோட நோட்ஸ் பேஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான நோட்ஸை வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஹோலி மேன் சீரீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது அவர் செய்கிற அன்ஹோலி மனசாட்சி இல்லாத சில செயல்கள் அப்படிங்கிறத வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து இறந்து போனவங்களோட சோல்ஸு, அலெக்சாண்டர் தி கிரேட்டாக இருக்கட்டும், அப்புறம் போப்பை வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது, அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆர்மிஸை ப்ராப்ளத்துக்கு உள்ளாக்குறது, அப்புறம் சின்ன சின்ன மாதிரியான ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணி அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறது, ஸ்பிரிட் ஆஃப் கெலன் அண்ட் ட்ராய் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வேகனாரை டெத்து கொண்டு வர்றது, 24 இயர்ஸ் அந்த பவரை அனுபவிக்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கடைசி வரைக்குமே அந்த 24 இயர்ஸ் நெருங்குற வரைக்குமே அவரோட அதாவது மார்லோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தன்னோட ஆன்மாவை வந்து ஒரு கடவுளுக்கு எதிரான சாத்தான் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கு ஈடாக தான் இந்த பவரை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய பாவம். அதை வந்து அவர் ஃபீல் பண்ணல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நைட் நேம் ஒரு பென்வோலியோ அப்படிங்கிற ஒரு நைட் நேமை வந்து ஹெட்டு மேலே, அதாவது தலையில் கொம்பு கொண்டு வர்றது, அடுத்தவங்களோட துரதிருஷ்டத்தில் வந்து ரசிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ஸோட ஸ்ட்ராஸ்ன்னு சொல்கிற உணவையும் வந்து பொய்யா உருவாக்கி ஒரு பொய்யான ஹார்ஸை கொடுத்து விற்கிறது, அதுக்கப்புறம் டியூக் ஆஃப் ஒன்ஹல்ட் முன்னாடி திராட்சை கொண்டு வர்றது, ராபின் ஃப்ரெண்ட் டிக் அவங்க இந்த மாதிரி எல்லாரையுமே ஒரு தொந்தரவு பண்ணுற மாதிரியான நிறைய மேஜிக்ஸை வந்து அவர் செய்கிறார். இதுக்கெல்லாம் டேக் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் வந்து என்னது பவர் கேம் அட் ப்ரைஸ் ஆஃப் சோல், அதை மறந்துட்டார். நம்மளோட சோல் ஆன்மா வந்து நல்ல இடத்துக்கு போகாதுன்னு தெரிஞ்சும் அந்த கவலை எதுவும் இல்லாமல் அதை செய்கிறாரு. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளேம் மெஃபிஸ்டோஃபிலிஸ் பட் கிரெடிட்டட். அதுக்கப்புறம் மெஃபிஸ்டோசிலிஸ், ஆனால் அந்த கிரெடிட் ஃபுல்லாக யாருக்கு போகுதுன்னா மெஃபிஸ்டோசிலிஸ். ஏன்னா நீ தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அப்படிங்கிறாரு. பட் ஆனால் கிரெடிட் யாருக்கு? ஃபாஸ்டஸ்க்கு தான். ஸோ ஏன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குட் ஏஞ்சல், நான் குட் ஏஞ்சலுக்கு நான் போயிருக்கணும், உன்னை நம்பி வந்திருக்க கூடாதுன்றாரு. ஆனால் பட் டெசிஷன் யாரோட கையில் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர்ஸோட கையில் தான் இருந்துச்சு. ஃபாஸ்டர்ஸ் அடுத்து ஜெர்மனி போகிறாரு. ஸ்டோரி ஐகார்கஸ் அப்படிங்கிற ஸ்டோரி எடுத்துக்கிறாரு.
அடுத்து வால்டேவும் கார்னியலும் நீக்ரோமான்சராக இருந்தாலும் அவங்களெல்லாம் தள்ளி வச்சிடுறாரு. காட் மார்ஸ் பேட்டில் ஆஃப் த்ராஸ்மைன், அது காட் மார்ஸ்னா கடவுள், அவர் த்ராஸ்மைனில் போடுறாங்க. allude to the story of Icarus, Daedalus father of Icarus. ஸோ இதெல்லாம் வந்து பிரான்ச் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ பேலியல் அண்ட் பெல்ச்சல் வந்து வேக்னரோட 2 டெவில். அது தனியாக வேக்னர் யாருன்னா இவரோட சர்வெண்ட், ஃபாஸ்டஸோட சர்வெண்ட்டு. அவங்க 2 பேரும் தனித்தனியாக அடுத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான பிரான்ச் ஆஃப் த ஸ்டோரியும் போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தர் பண்ணுறது. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக நீங்கள் ஸ்டோரி நமக்கு மூவியுமே இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நேம்ஸை தான் நம்ம இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இதோட முக்கியமான டிஸ்கிரிப்ஷனோட படிக்கணுங்கும் போது நமக்கு மூவி இருக்குது, இல்லை அந்த மாதிரி தேவைப்பட்டால் அடுத்ததும் போல் நம்ம ஃபாஸ்டஸ்னால் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டு தான் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேலியல் பெல்ச்சர்ஸ் வச்சு வேக்னர் சர்வெண்ட்டுக்கும் சில பவர் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு 2 டெவிலை வச்சு அடுத்தவங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் தான் இந்த இதில் வந்து முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ allude to a story of Icarus, Daedalus father Icarus, அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அல்யூஷனை தான் யார் மேலே, ஃபாஸ்டஸ் மேலே கொண்டுட்டு வராரு. இதுதான் இந்த அல்யூஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா இன்னொரு கதையோட ரெஃபரன்ஸை நமக்கு உள்ளே கொண்டு வர்றது. யாரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகாரஸ், அவரோட ஃபாதர் தான் டீடாலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கொண்டு வந்திருப்பாரு. அதே நேரத்தில் வந்து வேக்னருக்கு 2 நியூ டெவில் கொண்டு வந்திருப்பாரு. அது பேலியால் அண்ட் பெல்ச்சல் அப்படிங்கிறது 2 நேம் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாவத்துக்கு அவர் வருந்தாதனால கிறிஸ்ட் கேனாட் சேவ் தை சோல் ஃபார் ஹீ இஸ் ஜஸ்ட். ஸோ அவரை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கடவுளுக்கு கிடையாது. ஃபாஸ்டஸ் வந்து டாப் ஆஃப் த மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ப்ரூனோ இன் செயின் எம்பரர் ஆஃப் ஜெர்மனியை மீட் பண்ணலாம், போப்போட மீலை ஸ்நாச் பண்ணலாம், ஃபுட்டை வந்து ஸ்நாச் பண்ணலாம். ஆனால் அது இது எல்லாமே அவர் செஞ்ச இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச தவறு, அவரோட பவரை பயன்படுத்தி அவர் செஞ்ச மிஸ்டேக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாலும் டெவில்ஸ் ட்ராக் ட்ரையோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பண்ணாலும் கிறிஸ்ட் இஸ் குட் ஷெப்பர்ட், அதாவது நல்ல மேய்ப்பர். அவருக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட சரணடையும் போது ஒரு நல்லது நடக்கும், ஆனால் அவராக மன்னிப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் சரணடைஞ்சால் மட்டும்தான் அது மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது. ஸோ குட் ஏஞ்சல் எப்போவுமே அவங்க ஒவ்வொரு தடவையுமே குட் ஏஞ்சலும் பேட் ஏஞ்சல் 2 பேருமே வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டஸில் முக்கியமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாஸ்டஸ், அதுக்கப்புறம் கோரஸ் நிறைய இடத்துல பேசுவாங்க. குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல், வேக்கனர் சர்வெண்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ். அடுத்து ஹார்ஸ் மெஃபிஸ்டோஃபிலிஸ், அது யாருன்னா சாத்தானோட ஏஜென்ட்டு. லூசிஃபர் அப்படிங்கிறது யாருன்னா சாத்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் ஒருத்தர் இருப்பார். சர்வன் க்ளோன் ராபின் ரால்ஃப் 2 பேரும் வந்து ஒரு தெஃப்ட்டு. வால்டே அண்ட் கார்னியஸ் யாருன்னா ஃபாஸ்டோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அவங்களும். அடுத்து எம்பரர் ஆஃப் சார்ல்ஸு, அது டியூக் ஆஃப் வேன்ஹோல்ட்டு. மார்டினோ அண்ட் ஃப்ரெட்ரிக் அவங்க 2 பேரும். ப்ரோலாக் எபிலாக் 13 சீன்ஸ் மொத்தம். ப்ரோலாக் எபிலாக்கோட சேர்த்து 14 சீன்ஸ் வரும். சீன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 சீன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ஸ்டோரி முக்கியமானது. ப்ளே வந்து எப்படின்னா ஸ்பீச் கிவ்ஸ் நெசசரி எக்ஸ்போசிஷன். ஃபஸ்ட்டு ப்ரோலாக்லேயே நிறையா கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாஸ்டஸ் வந்து என்னதுன்னா ஒரு ஸ்காலர், ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தாலும் புவராக இருக்கார். அதனால் அவரோட ப்ரெசன்ட் ஸ்டடீஸ் அவருக்கு மனசில் இல்லை. அதனால் மேஜிக் படிக்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ அதை வந்து வேல்ஸ் அண்ட் கார்னேலியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, 2 பேரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் நைட் ஐ வில் கான்ஜர் தோ ஐ டை தேர் ஃபோர். ஸோ திஸ் நைட் ஐ வில் கான்ஜர் தோ ஐ டை த ஃபோர். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் இப்போ இறந்து போகிறதா இருந்தால் கூட நான் கான்ஜூர் ஏதாவது மேஜிக்கை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மெடிடேஷன் அமாங் ஹிஸ் புக்ஸ். ஸோ மெடிடேஷன் நம்ம புக்கை வந்து அவர் தவம் மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. த ஃபிகர்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஈவில் ஏஞ்சல், காடோட ஏஞ்சல் அண்ட் ஈவிலோட ஏஞ்சல் எருது. பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஃபாஸ்டன்ஸ், கான்சியஸ் அண்ட் ஃபோர்பிடன் டிசையர்ஸ். ஸோ இது எப்படின்னா காடோட ஈவில் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது பர்சானிஃபிகேஷன், அவரோட மனநிலை, 2 மனநிலை.
நல்ல நிலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவருக்கு ஆசைப்படுற மனநிலையோட பர்சானிஃபிகேஷன் சொல்கிறாங்க. த ஓப்பனிங் ஆஃப் கான்ஜுரேஷன், கிளவர் ட்ரிக் ஆஃப் மெசிட்டோஃபிலிஸ் அண்ட் அகைன் பிட்வீன் த அரைவல் ஆஃப் மெசிட்டோஃபிலிஸ் த சைனிங் த பாண்ட் டூ காமிக் இன்டர்லூட்ஸ் ஆர் இன்சர்டட். ஸோ இன்டர்லியூட்ஸ் என்னன்னா ரெண்டு முக்கியமான இன்டர்லியூட் ஓப்பன், அதாவது இன்டர்வல்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு முக்கியமான இன்டர்வல். மெஃபிஸ்டோஃபிலிஸ் அவரோட அரைவலும் அதுக்கப்புறம் பாண்டு வாங்குறாங்க யார்கிட்டனா ஃபாஸ்டஸ்ட். இது ரெண்டும் பெரிய இன்டர்லூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் இன்சிடென்ட் ஆஃப் த பிளே அப்படின்னா சைனிங் த கான்ட்ராக்ட் வித் த டெவில். ஸோ நான் ஒத்துக்கிறேன், என்னோட சோலை வந்து நான் கெட்டதுக்கு ஒப்படைச்சிட்டு இந்த பவரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது வந்து சென்ட்ரல் இன்சிடென்ட். ஸோ ஃபாஸ்டஸ்ட் எக்ஸைட்மெண்ட், ஹிஸ் டெரர் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹைஸ்டரிக்கல் கேஸ் டு புட் ஹிஸ் நியூ பவர் டு த டெஸ்ட். ஸோ அதை ஆசைப்படுறது, நியூ பவரை வந்து டெஸ்ட்டுக்கு ஆசைப்படுறது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. Faustus has been enjoying for some time the pleasures which is newly acquired power has given him. ஸோ சின்ன சின்ன ப்ளஷர்ஸ்னால என்னன்னா பெரிய விஷயம் இல்லை, ஒரு சாதாரண சின்ன விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்பட்டுக்கிறது, சின்னதாக ஒரு நம்ம செஞ்சு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறது தான் சொல்கிறாங்க. அதான் அந்த திராட்சை கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மேலேருந்து கீழே வைக்கிறது, கீழே விழ வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். So 7 deadly sins which is devil offers as a positive is another Mephiles assistant to the story. So pageant of 7 deadly sins. ஸோ அந்த 7 டெட்லி சின்ஸும் வரிசையில் வர்றது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ 3 கிரேட் எமோஷ்னல் மொமெண்ட் இருக்குது இதில் ஓல்டு ஸ்டோரியிலையும். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு மேன் வேர்ட்ஸ் பிரிங் ஃபாஸ்டர்ஸ் டு டிசபியர் ரெப்பன்டன்ஸ். ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் மெஃபஸ்ட்டு, அந்த சாத்தானோட ஏஜென்ட் கவனிச்சுட்டே இருக்கு, நீ அதில் மாட்டிக்காதன்னு ஓல்டு மேன் சொல்கிறது ஃபஸ்ட்டு. ஃபாஸ்டஸ்ட் க்ரை எஸ்டசி பியூட்டி ஆஃப் ஹெலன் ஃபார் ட்ரை ஓ லவ் ஹி வில் அகைன் வில்லிங்லி ஃபர்கெட் த டேஞ்சர் டு ஹிஸ் சோல். ஸோ அந்த ஹெலன் ட்ராயை பார்த்துட்டு இது வரைக்கும் எதுக்குமே ஆசைப்படாத, இந்த மாதிரி ஆசைப்படாத பெண் மேலே ஆசை அந்த ஹெலன் ட்ராய் மேலே வருது. அப்போ அவர் க்ரை ஆகிறது. இது வந்து ரெண்டுமே ரொம்ப எமோஷ்னலான கனெக்டான ஒரு மொமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 மொமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓல்டு மேன் ஃபாஸ்டஸ்க்கு பிளாக் மேஜிக் வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஓல்டு மேனோட ரீஅப்பியரன்ஸ், மெஃபிஸ்டோஃபைலிஸ் கிட்ட போய் மாட்டிக்காதங்கிறதும், இதுவும் அடுத்து டெத் சீன், ஃபாஸ்டஸோட டெத் சீன். ஸோ ஃபாஸ்டஸ் வந்து கடைசி நேரத்தில் ஃபேர்வெல் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஃபேர்வெல் கொடுக்குறாரு. அந்த லாஸ்ட் 11th ஹவர்னு சொல்லுவோம், உண்மையாலுமே அதுதான் 12 o'clock வந்து அந்த 24 years முடியுது. ஸோ அந்த டைமில் அந்த டெத் சீனை வந்து ரொம்ப 3 எமோஷ்னல் மூமெண்ட்டில் இது 3 தான் சொல்கிறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ட்ராமா என்னன்னா, Faustus suffers because he forgot simple truth. Desire for divinity is a sin. Man should not think of rising above human condition. ஸோ முக்கியமானது என்னன்னா, டிவினிட்டி புனிதத்தன்மையை குறுக்கு வழியில் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். மனுஷன் வந்து மனுஷனுக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீக்ரோமேன்சி த ஆர்ட் ஆஃப் காலிங் அப் ஸ்பிரிட்ஸ். நீக்ரோமேன்சினா என்னன்னா, இறந்து போனவங்களை எழுப்புற, ஆன்மாக்களை எழுப்புற ஒரு பிளாக் மேஜிக். ஸோ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் மேஜிஷியன் இஸ் அ மைட்டி டெமி காட். ஒரு நல்ல ஒரு பெரிய மேஜிஷியன் ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நீக்ரோமேன்சி ஆர்ட் ஆஃப் காலிங் அப் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைனு இதில். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ ஒன்லி டு ஒண்டர் அட் லாஃபுல் தங்ஸ். முக்கியமான கோட்ஸ் இது, முக்கியமான கோட்ஸு. ட்ரேட் தர் சோல் ஃபார் ஃபோர்பிடன் நாலேஜ். யூஸே ஆகாத, கடவுளுக்கு மீறி எதையும் செய்ய முடியாத ஒரு நாலேஜுக்காக அவரோட ஆன்மாவை விட்டு இருக்கிறது தப்பு. நாட் மார்ச்சிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸோ வார் லைக் டேல் ஆஃப் ஃபாஸ்டஸ். ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி இருக்கும் அவரோட லைஃபு. மார்ஸ் டிட் நாட் மேக் கார்த்தஜன்ஸ். கடவுள் கார்த்தஜன்ஸுங்கிறது ஒரு வகை கடவுள், மார்ஸுங்கிறது ஒரு வகை கடவுள். அவங்க 2 பேருக்கும் இந்த ஃபீல்ட் ஆஃப் மார்ச்சிங் in the field of Thyras man அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட் மெஜிஷியன் இஸ் டேமி காட், மை பிரெயின் இஸ் டு கெட் டெய்டி. டெய்டினா கடவுளுக்கு மேலான ஒரு நிலையை அடையிறது. எலிவேட் ஹிம்செல்ஃப் அஸ் அ லெவல் ஆஃப் காட். ஸோ இந்த மேஜிக் கிடைச்சிட்டதுனால நம்ம ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. லேர்ன்டு மேஜிஷியன் பவர்ஃபுல் அஸ் காட். இது எல்லாமே இதில் இருக்கிற முக்கியமான ஒரு கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இதில் முக்கியமான லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலோ நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் இதுக்கு அடுத்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து போடுறேன். ஸோ நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் போட்டுட்ருக்கோம். ட்ராமாவோட என்னென்ன ஆஸ்பெக்ட் படிக்கணும், ஹவு டு ஸ்டடின்னு ஒரு தனி சீரீஸ் போட்டிருக்கேன்.
ஸோ மோட்டிவேஷ்னல் சீரீஸ் தனியாக இருக்குது. அடுத்து மெமரி என்ஹான்சிங் டெக்னிக் இருக்குது. என்னோடய சக்ஸஸ் ஐடியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதி எப்படி ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, கண்டிப்பாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.